வருஷம் 166 குழந்தைங்களையும் படிக்க வச்சு 2.5 மாசம் அசஸ் பண்ணியிருக்கோம். 166 சில்ட்ரனும் படிச்சிருக்காங்க. சும்மா சின்ன வேர்டெல்லாம் இல்லை, 28 அல்பபெட்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் கொடுத்தாலும் படிப்பாங்க, மீனிங் தெரியாது. பட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ரீடிங்கை வந்து நம்ம ஹேபிட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணோம். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. பார்த்துருப்பீங்க, ஹோம் லைப்ரரி பண்ணியிருக்கோம், கிளாஸ் ரூம் லைப்ரரி பண்ணியிருக்கோம். இப்போ ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது நம்ம ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் growth. இப்போ ஸ்டோரி புக் படிக்கிற அளவுக்கு குழந்தைங்க வராங்க. அதுக்கு மார்க் தரோம்னு சொல்லியிருக்கோம், அது உங்களுக்கும் தெரியும். அடுத்து ஃபேர் நோட்டை நாங்கள் எடுக்க போகிறோம்னு ஒரு போன வருஷம் சொன்னோம். பேரண்ட்ஸ் நிறைய கேள்வி கேட்டீங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணதுனால இப்போ நிறைய குழந்தைங்க ஓனா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஓனா ஆன்சர் எழுதுறாங்க. தப்பா இருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கேன். இது இன்னும் 1 இயர்ல என்ன ஆகும்னா தப்பே இல்லாம எழுதுவாங்க. they will write their own answer. அது ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஹையர் கிளாஸ்ல ஓனா நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான சப்போர்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்களே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரீடிங் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. ரீடிங்கை ஹேபிட்டா மாற்றணும்னு முயற்சி எடுத்திருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் எடுத்தோம். ஃபேர் நோட்டை கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நோட் புக் கரெக்ஷன் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. அதுக்கான ரீசன்ஸ் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டீங்க. நோட் புக்கை கட் பண்ணிட்டா எந்த ஆன்சரை எழுதி தரலன்னா அப்படி எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக் என்ன, அதை அவங்களுக்கு புரிய வச்சோம். அதை அக்செப்ட் பண்ணீங்க. அதோட சக்சஸ் தான் இன்னைக்கு குழந்தைங்க தானா புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஓன் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றாங்க, ஓனா கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு அதை நகர்த்தி இருக்கோம். இந்த நகர்வு எல்லா ஸ்கூல்லையும் அசைக்கும், மறக்க வேண்டாம். நம்ம செய்யற ஒவ்வொன்றும் இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரி தான் முயற்சி எடுக்கிறோம். இன்னும் ஒன்று சொல்றேன், அடுத்த வருஷம் வந்து நமக்கு மாண்டிசரியில் 144 அட்மிஷன்ஸ் L2ல இருக்காங்க. அதில் நாங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ணோம், நம்ம மாண்டிசரியிலேயே கிரேட் 1 போகலாமா அப்படின்னு கேட்டோம். 60 பேரண்ட்ஸ் ஓகே பண்ணியிருக்காங்க. 60 சீட் தான் இருக்கு, 60 பேர் ஓகே பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு. நான் சொல்றேன், மாண்டிசேரி கிரேட் 1 இருக்கிற ஸ்கூல்ஸ் கோயம்புத்தூர், ஒசூர், சென்னையில் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது நம்ம தான் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் அ பிக் மூவ். அது நல்லா வந்தா அந்த குழந்தைங்க செகண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் வரைக்கும் we will make it and we will lead the area. Then everybody has to start. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூவ் எடுத்திருக்கோம். கிரேட் 1க்கு இங்கிலீஷ்க்கு டெக்ஸ்ட் புக் இல்லை, நோ டெக்ஸ்ட் புக். அப்பப்போ சில ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு வரும். நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப எப்படி சார் நடத்துவீங்கிற கொஸ்டின் வரும். அதுக்கு ஓரியன்டேஷன் இருக்கு. 30 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 30 பேருக்கு 30 ஸ்டோரி புக் தரப்போறோம். அதுதான் அவனோட டெக்ஸ்ட் புக். அண்ட் ஒரு புக் இன்னொரு புக்கு சேமா இருக்காது. 60 பேர் இருந்தா 60 ஸ்டோரி புக் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட். டீச்சர்ஸ் ரெடி பண்ணோம், நீங்களும் புரிஞ்சுக்கணும். பட் என்ன ஆகும்னு நான் சொல்றேன், இந்த இயர் எண்ட்ல நம்ம பேசுவோம். 60 ஸ்டூடெண்ட்ஸும் 60 ஸ்டோரியும் முடிச்சிருவான். ஏன்னா அவன் என்னோட புக்கை முடிச்சுட்டா அடுத்த புக் வாங்கி படிப்பான், ரோல் ஆக ஆரம்பிக்கும். நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிரும். அது வந்து இப்ப இருக்கிற L3 எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களோட ரீடிங்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதனால அவங்களுக்கு அதை மூவ் பண்றோம். வேற எந்த கிளாஸ்லயும் பண்ணல. கிரேட் 1க்கு அந்த முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பா சக்சஸ் கொடுப்போம். ஸோ தேங்க்யூ அண்ட் continuously follow us, and we are very grateful to you and accepting the challenges and ventures which we take in education, and we will give you the best result, no doubt. Thank you very much. Thank you, sir. Under your leadership, we have focused on environment of excellence, discipline and creativity.
Now, he has demonstrated exceptional leadership.